welcome your sister. Yes, Reverend Father Stalin MMI, who is dynamic and brisk and always think the benefit of fellow being. You are not only a wonderful priest, but also a very good leader and a source of inspiration to all of us. On behalf of all staff member and students, I welcome you, Father. Well, we are the priests of MMI and sisters of DMI who are shining stars of the celebration with us. It's an honor for us to have all the during the celebration to bless us with your presence and prayers. We welcome you, dear brothers and sisters. We have some special members here as a source of wisdom. They are none other than my HODs, professors, assistant professors, non-teaching staff, and supporting staff. We welcome you one and all. Eventually, I welcome my dear students from first year and final year who are very interested without the function will not be a grand one. So, wholeheartedly, I welcome you all. Once again, I welcome you all. Wish you a happy Christmas and joy to New Year. Thank you, sir. Letter writing is the only device for combining solitude with good company. Letters are among the most significant memories a person can leave behind them. Now, I request Dr. J. Joseph Das to release our DMI newsletter. Students, cheer up. First copy will be given to Reverend Father Vincent, followed by Reverend Father Nelson. Thank you, dear son. Happiness is when what you think, what you say, and what you do in harmony, says Mahatma Gandhi. The peace and happiness that we receive from heaven are evergreen, that no one can steal from us. For this grace, it's our privileged thing to seek His kingdom first. At this elegant morning, it is our pleasure to have the felicitation of Reverend Father Vincent Nelson now. அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, அருட்சகோதரிகளே, அருட்தந்தைகளே, ஆசிரியர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, வருங்கால கனவுகளை நனவாக்க காத்திருக்கக்கூடிய அருமையான மாணவ செல்வங்களே, ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு பிறப்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் சிலருக்கு அதிர்ச்சி, சிலருக்கு மகிழ்ச்சி. யாருக்கு அதிர்ச்சி, யாருக்கு மகிழ்ச்சி? ஐயோ உலக அணியப்போன்றே என்பவர்களுக்கு அதிர்ச்சி. யாசாமி நீங்க தான் கிளவாஞ்சிய, நீங்க வாழ்ந்து பெற்று போனீங்க, நாங்க வாழ வேண்டியவங்க எதுக்கு உலக அழியணும் என்று ஒரு சிறுசனை கால கேட்டுச்சு. மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. யாருக்கு இன்னைக்கு அரங்க பெறுவது மாணவ மாணவிகளுக்கு ஐயோ பரிச்சை, நீ உலக அழிச்சுன்னா பரிச்சை வேண்டாம், சந்தோஷம், உலக அணியட்டும் என்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி அப்படி இருக்க அருமையானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்துவிட்டு நான் விடைபெற்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு பொழுது போய் அப்பா பக்கத்துல உட்காந்துச்சு. அப்பாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி, அதான் கிறிஸ்துமஸ் வருது, ஏதோ ஐசிய போறா. அப்ப அப்பா பார்த்து பிள்ளை சொல்லிச்சு, அப்பா நான் சாதிக்க விரும்புறேன் அப்படிச்சு. நான் சாதிக்க விரும்புகிறேன். அப்ப அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தோல்வி கைவிட்டுதான் பிள்ளை வேணும், அப்படியே அந்த பிள்ளையா இருக்க நல்ல பிள்ளைங்க. நீ எதிரமா சாதிக்க விரும்புறா, எதிரமா சாதிக்க விரும்புறா. ஆனா பாப்பா நான் சாதிக்கிற பையனை விரும்புறேன், சாதிக்க விரும்புறா. நான் சாதிக்கிற பையன் விரும்புறேன்.
வச்சுப்பாங்க. இந்த அர்த்தங்களே புரியப்படாதால் தான் பல வகையான காரியங்கள் அஸ்தமனமாகிவிட்டன. அர்த்தங்கள் புரியப்படாததால் தான் இந்த பல காரியங்கள் அஸ்தமனமாகிவிட்டன. எனவேதான் மனிதன் என்று பொருளை அன்பு செய்கின்றான், பொருளை அன்பு செய்கின்றான். Things are loved, people are used. இந்த பொருள்கள் அன்பு செய்யப்படுகின்றன, மனிதர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். அன்று மனிதர்கள் அன்பு செய்யப்பட்டார்கள், பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன என்று அப்படியே தலைவராக மாறி இன்று பொருட்கள் அன்பு செய்யப்படுகின்றன, மனிதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அப்பங்காரை நீ கேட்ட அந்த பிரஸ் பைக் அந்த செல்போன் வாங்கி தந்தா உனக்கு அப்பை, வாங்கி தரலன்னா உனக்கு சுட்டை. உனக்கு வாங்கி தந்த நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்த நகையெல்லாம் நீ கேட்கிற பொருட்கள்லாம் துணியை வாங்கி தந்தா அவன் அம்மா, இல்லைன்னா அவ சும்மா. இதற்கு வாழ்க்கையாக மாறிவிட்டது. இந்த உலகிலே இப்படிப்பட்ட உலகிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எந்த அர்த்தத்தை தந்துவிடும்? இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு உணர்த்துகிற ஒரு செய்தி என்ன என்று உள்வாங்கி பார்த்து நாம் சும்மாவாக இல்லாமல் உண்மையானவர்களாக வாழ என்று உங்களை அழைக்க விரும்புகின்றேன். இயேசு கிறிஸ்து எதற்காக மண்ணிலே பிறக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து பிறப்பு தேவையா என ஒவ்வொருவரை பார்த்து கேட்டோம் என்றால் ஒவ்வொரு அவர்கள் பருவத்திற்கு ஏற்ப பதில்களை தந்து கொண்டிருப்பார்கள். பருவத்திற்கு ஏற்ப பதில்களை தந்து கொண்டிருக்கிற வேளையிலே அனைத்தையும் கூட்டி கலத்தி வளர்த்து பெருக்கி ஒன்றாக ஆக வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் இதை செலுத்த பார்த்தோம் என்றால் நாம் அறிஞர்களே, இது மனித சமூகம், மனித சமூகத்தின் சுழற்சி, மனித சமூகத்தின் சூழமைப்புகள் எனக்கு இருக்கின்றது என்றால் உறவு என்ற ஒன்றிலே, உறவுகள் இல்லை என்றால் மனித சமூகமே இல்லை, என் மனித சமுதாயமே இல்லை. உறவுகள் தான் இது மனித சமூகத்தை சுழல வைக்கின்றன, சுழற்சி செய்ய வைக்கின்றன என்றால் அது உண்மை. ஒருவேளை இது மனிதர்கள் சூழ்ச்சியினால் இந்த உறவுகளை புரிந்திருக்கலாம், உறவுகளை குறைந்திருக்கலாம், உறவுகள் வெறுப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம், உறவுகள் வெறுப்புகளாக மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்ட தீக்கில் ஆக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மனிதர்களை சூழ்ச்சிகள் பெறுதல்ல, மனிதர்கள் சுழற்சி எதிர்கொள்கிறது என்றால் உறவுகள். பெரியமானவர்களே, உறவில்லா மனிதன் உலகில் இருக்க முடியாது, உறவில்லா மனிதன் உலகில் இருக்க முடியாது. இந்த உறவை உருவாக்குவதற்கு புதுப்பிப்பதற்கு என்ன தேவை என்றால் உணர்வுகளை மதித்தல். இந்த மனிதன் உறவுகளை வாழ்வதற்கு அதற்கு உணர்வுகளை மதிக்க தெரிந்தவனாக இருந்தான் என்றால்தான் அவன் மனிதனாக இருக்க முடியும், உறவுகளை உருவாக்க முடியும். இந்த உணர்வை மையப்படுத்திய ஒரு நிகழ்வுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு என்றால் அது உண்மை. மனித சமூகம் படுகின்ற பாடுகளை பார்த்து, பாடுகிற வேதனை வார்த்தைகளை பார்த்து, உதிர்கின்ற வேதனையை பார்த்து இந்த கடவுள் இந்த மனிதனுடைய உறவுகளை விரும்புகின்றார் என்றால் அவர் உணர்வுள்ள ஒரு கடவுள். மனிதனின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் எனவே உறவை உருவாக்குவதற்காக உலகிற்கு இறங்கி வந்தார் என்றால் அது உண்மை. என் பிரியமானவர்களே, எங்க உணர்வுகள் புரியப்படுகிறனவோ, எங்க உணர்வுகள் புரியப்படுகிறனவோ அங்கே இறங்குதல்கள் இருக்கும், இறங்கி வருதல்கள் இருக்கும். இறங்கி வருதல் எங்கு இருக்கிறதோ அந்த உலகில் நிலைத்திருக்கும். இல்லை என்றால் பொருட்களை போல பயன்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்பட்டு எரியப்படுகின்ற ஒன்றாகத்தான் மாற்றப்பட்டுவிடும். எனவே அருமையானவர்களே, எங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகிலே நம் அனைவரும் உறவுகளை வாழ வேண்டும், அது மாற்று கருத்து இல்லை, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த உறவினை உருவாக்குவதற்கும் இந்த உறவை உருவாக்குவதற்கும் என்ன தேவை என்றால் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள், உணர்வுகளை புரிந்து கொள்வோம். ஒருவரை உணர்வுகளை புரிந்து கொள்ள இடத்தில்தான் உறவின் மையம் இருக்கிறது, வாழ்வின் மையம் இருக்கிறது, வாழ்வின் துவக்கம் இருக்கிறது. எனவே உணர்வுகளை புரிந்து கொள்வோம். உணர்வுகளை புரிவதற்கு நாம் விலகி வருவோம். நம்முடைய விலகி நிலையில் ஓங்கி வருகின்ற போது அந்த உறவுகளுக்கும் இந்த உன்னதமான செய்தியை தான் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு உருவாக்கி தருகிறது, அதை உணர்த்துகின்றது. எனவே அருமையாளர்களே, இங்கு மனித சமூகம் ஒன்றாக இருக்கிறதோ அது நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இருக்க வேண்டிய ஒன்று உணர்வுகளை மதிப்போம், உணர்வுகளை புரிவோம், உணர்வுகளை ஏற்போம், உறவுகளை புதுப்பிப்போம், உறவுகளை உருவாக்குவோம். மீண்டும் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு
புத்தாண்டு பிறப்பு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அர்த்தங்கள் புரியப்படாததால் தான் பல காரியங்கள் அர்த்தமனமாகிவிட்டது. ஆத்மார்த்தமான வரிகள். At this hectic schedule, he spent his precious time with us and gave a wonderful presentation for us. Father is moving now due to his busy work. Thank you, dear Father. Without inspiration, the best powers of the mind remain dormant. There is a fuel in us which needs to be ignited with sparks. Our principal, Dr. A. Albatross, rekindles the minds of our youngsters. I request him to deliver his presidential address. Most respected Chief Guest, dear Reverend Father Vincent Amandraj, dear Father Nelson, dear Superior, dear Administrator, dear HODs, and my dear staff members, and my beloved students, a very good morning to one and all. I am not a priest to give you a very good sermon for a Christmas message, but I am a principal, I am a teacher. I would like to share some of my experience in the past few years. The whole world is preparing for the birth of Jesus Christ. Yes, we are going to celebrate the Christmas. What is supposed to mean to us? It is an invitation of the insignificant person. To begin with, the selection of the mother of a child Jesus, Mary. Mary வந்து ஒரு சாதாரண ஒரு லேடி இல்லையா? She is not a VIP, right? She is an insignificant person. God did not go to any beauty parlor to select any of VIP. God did not go to any fashion parade to find any girl to give a birth, Jesus Christ. Or God did not go to any VIP's house to find this lady. She is an ordinary lady, Mother Mary. So this implies that this birth of Jesus is an invitation of very insignificant persons. The same is true with Joseph also. He did not go to any college. He did not wear any sophisticated clothing. He is an ordinary person. He is a carpenter. Insignificant person. Then யார்கிட்ட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீசஸ் பார்ன் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது யாரு? shepherd. They are the insignificant persons. Then Jesus was born in Nazareth, right? Nazareth another, it is not a well rich place. It is not a USA, it was not a UK. It's an ordinary place. Nazareth was an ordinary place. This is a mark of insignificant place. Insignificant people பார்த்தாச்சு, insignificant place பார்த்தாச்சு. Then first announcement was given to the shepherd, அதுவும் insignificant persons. So this Christmas really implies that the mark of insignificant, invitation for insignificant. Then Jesus was not born in a famous hospital. Jesus பிறக்கும் போது அவங்களை சுத்தி நிறைய கைனகாலஜிஸ்டோ இல்லாட்டி நர்சஸோ இல்லாட்டி அசிஸ்டன்ஸோ யாருமே கிடையாது. சாதாரண ஒரு ஸ்டேட்ல தான் பிறந்தாங்க. சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது அவங்களை சுத்தி இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா God loves all the insignificant persons. Now we are celebrating the birth of Jesus.
And the guest of honor of this function is the Jesus Christ. How it should be. The celebration எப்படி இருக்கணும். How this Jesus Christ, the guest of honor, expecting these celebrations. Birthday baby யாரு? Jesus Christ. நார்மலா பர்த்டே பேபிக்கு என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அவர் எந்த மாதிரி விருப்பப்படுறாரு? நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல மாதிரியா இருக்கணும், நல்ல ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி எதிர்பார்க்கிறாரு? நோ, நெவர். அவர் எந்த மாதிரி எதிர்பார்க்கிறாரு? Our guest of honor for this celebration is that Jesus Christ only. What does Jesus Christ expect from us is something different. Let me say something that has happened in my whole life. Last year நான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணினேன். இந்த வருஷம் நான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போறேங்கிறதை நான் சொல்றேன். Last year around 11:30 I went to the church. I have attended the Holy Mass. Around 2 a.m. I got home, and after that I slept off. Around 8:30 morning, 25th 8:30 morning, I got up and finished my breakfast. And after that, I watched the movie, and then around 1 o'clock again I finished my lunch, and then again around 2 o'clock I went to sleep, and after 6 o'clock I got up and again I watched the movie, and around 10 o'clock again I went to bed. This is what has happened last year, 2011. This is what has happened in my life. But I don't remember what has happened in the year 2009 or 2008 or 2007. But this time I have promised to be, this celebration to be remembered forever. இந்த வருஷம் நான் கொண்டாடுற ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். So what kind of celebrations I can have this year? அது நான் ஒரு தடவை நடந்தும் காமிச்சேன். எப்படின்னா, I have chose 15 students from Department of Mechanical, and we all went to an orphanage. 15 students went to an orphanage. Around 6 o'clock we got that place. There were 39 students. There were 39 children were there in that orphanage. All are around 2-3-year-old small babies. We have decided to host a dinner there, and all these 15 students, they were prepared for that. Around 6:30, 7 o'clock, we have served the parota chicken, then some idlis, then finish it off with some coffee. Then these boys, these 15 boys, they have enjoyed with these people, enjoying with these children. They were very happy. Both these 39 children plus our students were very happy with that. So around 8:30 we have left the orphanage, and then I have collected all my students and I asked them, "Enna feel pandinga?" Some of the boys came in front of me and told they couldn't control their eyes, control their tears. Another time, "Sir, this is the first time in our life we came to this place. ஆர்ஃபனேஜ்னா என்னன்னு இப்பதான் சார் நாங்க பார்த்திருக்கிறோம்." அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு கண்ணில கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சு. Then எப்படி இருந்துச்சு? Very enjoyable, sir. We never expect this kind of events in our life. Very good. இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன்ஸ் நீங்க வந்து பார்த்ததில்லை. Yes sir, this is our first time we have celebrated such a very good programs. It is a very wonderful one, enjoyable one. We like it all, and often and often we would like to come out here, sir. Good. This is a kind of celebrations that God expects. This is a kind of celebration that I am going to celebrate this Christmas. But this is a kind of celebration that I am going to invite you all for another one. So I request all my dear students, you celebrate the Christmas. God loves us all because we all are insignificant people. You celebrate and enjoy. You celebrate the Christmas, which should be remembered forever. அடுத்த வருஷம் கேட்கும் போதும் எந்த வருஷம் கேட்டாலும் இந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ் வந்து எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணுங்க. என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம்.
hope, other than studies, this is the first time our students are hearing a wonderful Christmas message from you, sir. Thank you, dear sir. Believe with you all in here that we will do what you were made to do. Give the world the best you have, and it may never be enough. Give your best anyway, for you see in the end, it is between you and God. It was never between you and them anyway, says Mother Teresa. The act of felicitation is a wishing of joy, our happiness, our congratulation. I cordially invite Reverend Father Vincent Amalrush to give felicitation. அனைவருக்கும் காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே வீட்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இங்கிருக்கின்ற அருள் தந்தையர்களே, இந்த கல்லூரியை மிகவும் சிறப்பாக மாணவர்களே இருக்கின்ற மாணவர்களெல்லாம் இருக்கின்ற சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகளே, இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பிற்குரிய ஆல்பர்ட் அவர்களே, பல்வேறு துறையினுடைய துறை பொறுப்பாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என்னுடைய மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் பேரு ஆனி. அவர் மனநோயாளி. அந்த காலத்திலே மனநோயாளிகளை எங்கு வைத்திருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். காற்று புகாத இடத்திலே வெளிச்சம் வராத அறையிலே அவரை அழைத்து வைத்திருந்தார்கள். யாருமே அந்த பெண்ணை பார்க்க முடியாது, ஒரே ஒரு வயதான நர்ஸ் தவிர. அந்த நர்ஸ் அந்த ஆணி மீது, அந்த இளம் பெண் மீது பரிவு கொண்டால், பாசம் கொண்டார். இவருக்கு இந்த நோயா, மனநோயா, கடவுளே இவரை காப்பாற்று என்று சொல்லி நிறுத்தி விடாமல் பாசம் காட்ட ஆரம்பித்தார். அவரிடம் சென்றார். ஆணி, நீ சீக்கிரம் நன்றாக வந்துவிடுவார். கடவுள் உன்னை நேசிக்கிறார். அந்த கடவுள் உன்னை நேசித்து உனக்கு சீக்கிரமே நல்ல குணத்தை, உனக்கு நல்ல மனநிலையை தந்து விடுவார். கவலைப்படாதே, நான் உனக்காக ஜெபிக்கின்றேன். நீ விரைவில் நன்றாக விடுவார் என்று பாசம் காட்ட ஆரம்பித்தார். நாட்கள் ஓடின, மாதங்கள் ஓடின, வருடங்கள் கடந்தன. அதற்கு பிறகு சிறிது மாற்றம் அவரிடத்திலே வந்தது. அந்த மாற்றத்தை பார்த்த அந்த பெரிய மனுஷன் வருடங்கள் கடந்த, டாக்டர் இவர் நன்றாக வந்து கொண்டிருக்கிறார், கடவுள் இவரை கொடுக்கின்றார் என்று அந்த நர்ஸ் சொல்ல ஆரம்பிக்க, என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மருத்துவமனை பொறுப்பாளர் கேட்க, இவரை இந்த அறையிலிருந்து மாற்றி மேலே உள்ள அறைக்கு நீங்கள் கொண்டு செல்லலாமே, நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, காப்போட்டமுள்ள ஒரு அறையில் இவரை வைத்தால் என்ன, நல்ல அறைகளுக்கு கொடுத்தால் என்ன என்று அந்த வயதான நர்ஸ் அந்த மருத்துவரிடம் சொல்ல, சரி உங்களுடைய விருப்பப்படியே உங்களை மேலே அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே போல அதே பாசமான வார்த்தைகள், கரிசலைகள், அக்கறைகள் அந்த நர்ஸ் மீண்டும் சொன்னார். ஆகவே நீ நன்றாகி விடுவார், விரைவிலே குணமாகி விடுவார், இப்பொழுது பாதி குணம் பெற்று விட்டார், சீக்கிரம் குணம் பெறுவார் என்று சொல்ல 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 ஒரு வருடம் கழித்து அந்த ஆணி குணம் பெற்றார், நன்றாகி விட்டார், சாதாரண நிலைக்கு அவள் வந்து விட்டார். உடனே அந்த மருத்துவர் அவளை பார்த்து சொன்னார், ஆணி நீ இப்பொழுது நன்றாக இருக்கின்றார், நீ வேண்டும் என்றால் உன்னுடைய வீட்டிற்கு செல்லலாம், நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது அந்த ஆணி சொன்னார், ஐயா நான் ஏன் வீட்டிற்கு செல்ல வேண்டும், இத்தனை ஆண்டுகள் நான் இந்த மனநோயாளி மருத்துவமனையிலே நான் இருந்து விட்டேன், நான் வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை, நீங்கள் தயவு செய்து எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், நான் இங்கேயே தங்குவதற்கு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். அப்படியா, இங்க இருந்து நீ என்ன செய்ய விரும்புகிறார்? ஐயா இதே மனநோயாளிகளுக்கு நானும் உதவி செய்ய வேண்டும்,
கடவுள் என்னை காப்பாற்றியதை போல எனக்கு இந்த நர்ஸ் நீ கடவுளாக கொடுத்த கொடையை போல நானும் இதே இடத்துல வேலை செய்ய ஆசைப்படுகிறேன், என்னை படிக்க அனுப்பி வைப்பீர்களா என்று கேட்டார். உடனே அந்த மருத்துவர் சொன்னார், சரி உன்னுடைய விருப்பப்படியே நீ படிக்க ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி படித்த பிறகு அதே மருத்துவமனையில் வேலை செய்ய வைத்தார். இங்கிலாந்து நாட்டிலே ஹெலன் கெல்லரை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஹெலன் கெல்லருக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடந்தது. இங்கிலாந்து மகாராணி அவர்கள் அந்த பாராட்டு கூட்டத்திலே பேசிய போது பெண்களுக்கெல்லாம் இவர் ஒரு மாதிரியாக இருக்கின்றார், மாடல், சீஸ் எ மாடல் ஃபார் ஆல் விமன் என்று சொல்லி ஹெலன் கெல்லரை பாராட்டினார். ஏனென்றால் கண்கள் இல்லை, காது கேட்காது, வாய் பேச முடியாது, அப்படி இருந்து ஒரு சாதனை பெண்மணியாக இருக்கின்றார் என்று ஹெலன் கெல்லரை பாராட்டிய போது ஹெலன் கெல்லர் சொன்னாராம், அம்மா நீங்க என்னைய பாராட்டுறீங்க, இந்த பாராட்டுக்கு நான் சொந்தக்காரி இல்ல, ஆனி தான் சொந்தக்காரி. காரணம், அந்த ஆனி போன்ற ஒரு ஆசிரியை இல்லை என்றார். இந்த ஆனி போன்ற ஆசிரியை நான் சந்திக்காவிட்டார் நானும் ஒரு சாதாரண பெண்ணாக, கண்கள் தெரியாத, காது கேட்காத, பேச முடியாத ஒரு குணமாக நான் இருந்திருப்பேன் என்று இந்த ஆணியை நான் சந்தித்தேனோ அல்லது இந்த ஆணி என்னை எப்பொழுது சந்தித்தார்களோ நான் ஒரு சாதனைக்குரிய பெண்மணியாக மாறுவதற்கு இந்த ஆணிதான் காரணம். எனவே இந்த பாராட்டு புகழும் இந்த ஆணிக்குத்தான் சொந்தம் என்று அவள் சொன்னாராம். அன்புடைய மாணவ செல்வங்களே, சந்திப்பு நிகழ்ந்து விட்டால் சாதனைகள் திறந்துவிடும். இதைத்தான் நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சந்திப்பிலே பல மாபெரும் மாறுதல்கள் நடக்கின்றன, பல வளர்ச்சிகள் இருக்கின்றன, பல முன்னேற்றங்கள் இருக்கின்றன. ஒரு மாணவன் ஆசிரியரை சந்திக்கின்ற போது அவனுக்கு கல்வி கிடைக்கின்றது. ஒரு சிற்பி கல்லை சந்திக்கின்ற போது சிற்பம் உருவாகின்றது. ஒரு கவிஞன் இயற்கையை சந்திக்கின்ற பொழுது ஒரு கவிதை எழுகின்றது. ஒரு பக்தன் பரமனை சந்திக்கின்ற பொழுது அவனுக்கு பக்தி பிறக்கின்றது. விவிலியத்தை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு பாம்பு ஏவாளை சந்தித்தது, இந்த உலகத்திலே சாவு பிறந்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் இறைவனை சந்தித்தார், ஒரு சந்ததி உருவானது. மோசே பார்வோனை சந்தித்தார், இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலை கிடைத்தது. சாமுவேல் தாவீதை சந்தித்தார், அரச அபிஷேகம் நடந்தது. நாத்தான் தாவீதை சந்தித்தார், அங்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அதுபோல புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், மரியா இறைத்தூதரை சந்தித்தார், மீட்பர் இந்த உலகத்திலே பிறந்தார். இயேசு சிலுவை மரணத்தை சந்தித்தார், மானுட மீட்பு பிறந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே விண்ணகம் மன்னகத்தை சந்திக்கின்றது, பாசம் பகையை சந்திக்கின்றது, புண்ணியம் பாவத்தை சந்திக்கின்றது, கடவுள் மனிதனை சந்திக்கின்றார் என்று பார்க்கிறோம். நான் ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். யார் இந்த இயேசு? ஏன் இந்த இயேசு இந்த உலகத்தை சந்திக்க வர வேண்டும்? இந்த சந்திப்பினால் எனக்கு என்ன சொல்கிறார் என்ற இந்த 3 கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். யார் இந்த இயேசு? இயற்கை விதிகளுக்கு புறம்பாக பிறந்தவர், எளிமையில் வாழ்ந்தவர், குழந்தையாக இருந்த போது ஒரு அகதியாக வேறு நாடு சென்று திரும்பியவர். அவரிடம் செல்வமோ செல்வாக்கோ இல்லை. தன் வாழ்நாளில் எந்த பதவியும் அவர் வகித்ததில்லை. தன் வாழ்நாளில் முறைப்படி பட்டமோ கல்வியோ பெறவில்லை. அவருடைய பெற்றோரும் உற்றாரும் மிக சாதாரணமான ஏழைகள். ஆனால் அவர் பிறந்த உடனே ஏழு மன்னன் கலங்கினார். சிறுவனாக இருந்த போது அவருடைய ஞானத்தை கண்டு போதகர்கள் கலங்கினார்கள். இளைஞராக இருந்த போது காற்றையும் பேரலைகளையும் அவர் அடக்கினார் என்று பார்க்கிறோம். மருந்து இல்லாமல் வளமான வார்த்தைகளால் மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலமளித்தார். தன் வாழ்நாளில் ஒரு நூல் கூட அவர் எழுதியதில்லை. ஆனால் அவரை பற்றிய நூல்கள் பல்லாயிரக்கணக்கில் எழுதப்படுகின்றன. அவர் எந்த பள்ளியையும் கல்லூரியையும் நிறுவவில்லை. ஆனால் அவரை படிக்கின்ற மாணவர்கள் இன்று ஏராளமாக இருக்கின்றார்கள். அவர் மருத்துவராக பணியாற்றவில்லை. ஆனால் உலகிலுள்ள மருத்துவர்களை விட அவர் உடலுள்ள நோயாளர்களுக்கு நலமளித்தார். ஏரோதால் அவரை கொல்ல முடியவில்லை, சாத்தானால் அவரை வெல்ல முடியவில்லை. அவர் மிகவும் ஏழையாக இருந்தார். எப்படிப்பட்ட ஏழை? மரியாவை கேட்டு பாருங்கள், யோசேப்பை கேட்டு பாருங்கள், இளையவரை கேட்டு பாருங்கள்.
அல்லது 3 ஞானிகளையும் கேட்டு பாருங்கள் அவர் எப்படிப்பட்ட ஏழை என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்கு சொந்தமான வீடு கிடையாது, அதனால் அயலாருடைய மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். அடுத்தவருக்கு சொந்தமான படகிலே அவர் பயணம் செய்தார்.